குரு பயிற்சி 2026 ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2 குரு பகவான் இருந்தார், மிதுன ராசியில் இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்றைக்கி நல்லது நினைக்க போய் நிறைய பிரச்சனை மாட்டிட்டு முடிச்சவங்கன்னு சொன்னால் ரிஷப ராசி சொன்னால் மிகையாகாது. அதே அளவுக்கு ரிஷப ராசிக்காரங்க நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி பல பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ உங்கள் நேர்மையாக இருக்கிறது உங்களுடைய தவறு கிடையாது, நேர்மையாக இருங்க. ஆனால் பட் என்னென்னா உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக நேர்மையாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லி மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரியான நிலைமைகளை இனி அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த குரு 3ஆம் வீட்டில் வர்றதுனால உறவுகள் மேம்படும். அதே அளவுக்கு உங்களுடைய எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவுகள் ரொம்ப நல்ல முறையில் இருக்க போகுது. பணம் மட்டும் வர்றது மட்டும் கிடையாது, அந்த பணத்தை சேவிங்ஸ் பண்ணக்கூடிய எண்ணங்கள் மேலும் உங்களுக்கு. அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதை வச்சு ஒரு பிஸ்னஸோ அல்லது இடமோ வண்டியோ வாகனமோ ஒரு சுப நிகழ்வுகளுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க. அதே அளவுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு வெளியூர் பயணங்கள் பண்ணணும், அல்லது இருக்கிற இடத்துலேயே நான் வந்து அடுத்த ஜாப் மாற்றம் பண்ண போகிறேன், இந்த குரு பயிற்சி இந்த 1 இயரில் நான் எதாவது பண்ணலாமா அப்படின்னா கட்டாயமாக பண்ணலாம். கடன் பிரச்சனைக்கான ஒரு சூழலிருந்து வெளியே வருவீங்க. அப்போ அந்த கடனை கட்டக்கூடிய சூழல் மட்டுமல்ல, கடன் தீர்ந்த பிறகு வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்லவா, ஒரு திருமணத்துக்கான முயற்சி, அல்லது வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நல்லது பண்ணணும், பசங்களுக்காக பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் பண்ணணும். அந்த மாதிரியான வாய்ப்பு ரிஷபராசிக்கு கட்டாயம் இந்த டைமில் நடக்குங்க. ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி பொதுவாகவே நல்லா தான் இருக்குது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.